உறவுகள் அனைவருக்கும் ஆலமரத்துக்கடை வாகையின் அன்பு வணக்கங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உரலில் இடித்த எள்ளுருண்டைகள். இந்த வீடியோவில் அந்த உரலில் இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எள்ளை நம்ம எப்படி தயார்படுத்தணும் அப்படின்ற தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நாம் அதிகமாக எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விளைந்த எள் மற்றும் மானாவரி எள் தான் அதிகமாக எடுக்கிறோம். சிவப்பு எள் அதிகமாக பயன்படுத்துகிறோம். எள் நம்ம கைக்கு வந்த பிறகு எள்ளை மண் சலிக்கிற சல்லடையில் போட்டு நல்லா சலிப்போம். அப்போ மண் தூசெல்லாம் கொட்டும். மேலே அந்த நிறைய தூசுகள், அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த தூசுகளை எடுப்போம். அடுத்து புடைக்கிறது, தாத்துறது இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி கழுவுவோம். எள்ளை கழுவும் போது என்னாகும்னா அது மேலே ஒட்டி இருக்கிற அந்த நிறம், அதாவது ரொம்ப அழுக்கெல்லாம் வெளில வந்துடும். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, அடியில் போய் கல் தங்கிரும், மண்ணும் தங்கும், மேலாப்பில் தூசிகள் எல்லாமே மிதக்கும். அந்த தூசி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து நம்ம வெளியில் போட்டுடணும். எடுத்துட்டு நல்ல வெயிலில் காய வைக்கணும். நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு வறுக்கிறதுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதிரசம் சலிக்கிற சல்லடையில் போட்டு கோழி சீக்கிர மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி எதுவும் கல் மண் தூசு எதுவும் இருக்கா அப்படின்றத நல்லா முறைப்படுத்தி பார்த்த பிறகு தான் நம்ம எள்ளை வறுப்போம். அதுக்கப்புறம் தான் வறுத்த எள்ளை நம்ம உரலில் போட்டு இடித்து உருண்டைகளாக பிடிப்போம். அந்த எள்ளுருண்டை எப்படி செய்கிறோம் அப்படின்றத இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி.